ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் வெந்தயம், அரை டீஸ்பூன் போல் அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தை கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி, நல்லா பெரிய பழுத்த தக்காளி, ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், இதில் சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சது தான். 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலாத்தூளை இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயமும் அரிசியும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி இல்லாமல் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெந்தய பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்மளோட வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் கத்திரிக்காவை இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஒரு கத்திரிக்காவை தனித்தனியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடிப்பகுதி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போது திரும்பவும் இந்த அடிப்பகுதி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெந்தய குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.